இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை உருண்டை செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு 6 பாதாம் பருப்பு, 6 முந்திரி பருப்பு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நெய் வேணுங்க. அவ்வளோதான். நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கடலையே ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காவும் போட்டு அப்படியே வறுத்துக்கலாங்க. இந்தளவு வறுத்தா போதுங்க, எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் ஓட்டுக்கலாங்க. இப்போ நெய் காஞ்சிச்சுங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பு முந்திரியும் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரல வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரியும் பாதாம் பருப்பும் வறுபட்டுருச்சுங்க. நம்ம அதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நெய்யை நம்ம வேற ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வேணும். அதுக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம இதுலேயே என்ன பண்ணணும்னா தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவு நல்லா அப்படியே நல்லா ட்ரை ஆகிற வரலும், ஈரப்பதமெல்லாம் போகிற வரலும் நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிட்டா கூட கெட்டு போகாது. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை நல்லா வறுத்த பொட்டுக்கடலாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்தேன், 1/4 கிலோ அளவு. இதில் 3/4 டம்ளர் மட்டும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இது ஃபுல்லாக எடுத்தோம்னா இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நான் இது இவ்வளோ மட்டும் எடுக்கிறேன். 3/4 டம்ளர் மட்டும் போதும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய், அதையும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் நறு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பாதாம் பருப்பு வறுத்து வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. நம்ம முந்திரி பாதாம் பருப்பு வறுத்தது போக மீதி எடுத்து வச்சுருந்துருக்க நெய் அது இன்னும் சூடாகவே இருக்குதுங்க. சூடாக இல்லைன்னா அப்படியே கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஊற்றி முதல்ல 1 ஸ்பூன் ஊற்றலாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலக்கிட்டு பிடிக்கலாங்க. இப்போ பத்தலைன்னா மறுபடியும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பிடிக்க வரணும், உதறக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் இப்படி கிளறி பாருங்கள். பிடிக்க வரலைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். நல்லா பிசையலாங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. இது எல்லாம் பிடிச்சிட்டு காட்டுறேங்க. நான் 1/4 கிலோ அளவு தாங்க போட்டேன் பொட்டுக்கடலை. எனக்கு 18 உருண்டை வந்திருக்கு. நீங்கள் இன்னும் அதிகமாக தேவைன்னா அதிகமான பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை வறுக்கிற விதம், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவம் தான் இருக்குது. நெய் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உருக்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிங்கன்னா அப்புறம் உதிர்ந்துக்கிட்டே தான் வருது. நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு டைம் டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா பக்குவமாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது பொட்டுக்கடலை போட்டிருக்கிறோம். தேங்காய், நெய், முந்திரி, பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் நமக்கு எல்லாமே எனர்ஜி சக்தி உள்ளது தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம். பொட்டுக்கடலை புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம உடனே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி டெய்லி ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப பாக்ஸு காலி பண்ணிட்டு தான் வருவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். தேங்க்யூ.